தப்பு பண்ணிட்டேம்மா. கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னுதாம்மா நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நான் அவளோட எதிர்காலத்தை பத்தி மட்டும் தானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். புருஷன் உயிரோட இருந்தும் ஒரு விதவை மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட நிலைமை என் பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சதுனாலதான். இனி எந்த பிரச்சனையுமே வராதுன்னு அனு சொன்னப்போ ஒரு நிமிஷம் நான் அதை அப்படியே நம்பிட்டேனே. அந்த சாப்டர் க்ளோஸ்ட். இது ஒரு புது சாப்டர். இங்க இதுல நான் ரொம்ப ரொமான்டிக். இனி என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். இந்த புக்கை எல்லாத்தையும் எழுதி முடிக்காம தப்பிச்சிடலான்னு நினைக்காத. எனக்கு எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? வேண்டாம். முதல்ல நாம கொடுத்த வேலையை முடிக்கிட்டோம், அப்புறமா தண்ணி குடிக்கலாம். அது வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன இது? வாடா. கிரணும் அனுபமாவும் 2 பேருமே வீட்டில் இல்லை. ஏதோ டூர் போகிறதா சொன்னாங்க, ஆனால் கால் பண்ணால் கிடைக்கல. ஃபோன் ரிங் ஆகுதா? 2 பேருமே எடுக்கலை. அதான் நேரில் வந்து பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா வீடு வெளிப்பக்கமாக பூட்டியிருக்கு. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி சார் தெரியும்? அவன் ரொம்ப ரகசியமான ஆள். எல்லாம் சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பான். இந்த ஏரியாவில் அவன் கான்டாக்ட் யாருக்கிட்டேயும் கிடையாது. அவன் நேருக்கு நேர் யாரை பார்த்தாலும் பேச மாட்டான். தாங்க சார், அவன் இந்த நேரத்தில் எங்கே டூருக்கு போயிருப்பான்? அவன் தனி ஆள் தானே. ஆமாம், அப்போ புரிஞ்சாங்க. ஆனால் அவன் முன்னாடி மாதிரி இல்லை, திருந்திட்டான்னு சொன்னதுனால அனுபமாவை அவன் கூட அனுப்பினோம். என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் இல்லையா? நீங்கள் தான் சார் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அப்படியா? எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்கள் மகளை அவன் கூட அனுப்பியிருக்கக்கூடாது. அவன் ரொம்ப நல்லா நடிப்பாங்க. மயில் மாதிரி நடிப்பான், மான் மாதிரி நடிப்பான். ஆனால் அவன் புலி, ஆள் பிடிக்கிற புலி. இனி இப்போ என்ன பண்ணுறது? போலீஸ் தான் பெஸ்ட்டு. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அவன் உங்கள் பொண்ணை கொலை பண்ணிடுவான். டாய், சீக்கிரமா வேலையை பாருடா. என்னாச்சுண்ணே? வீடு பூட்டி இருக்கு. டூர் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்க வேணாலும் போட்டுனே. கால் பண்ணும்போது போன் எடுத்தா என்ன? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை டிராவல் போனப்ப 2 பேரும் போனை தொலைச்சிட்டாங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுண்ணே. இல்லண்ணே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லனா இப்படியெல்லாம் நடக்காது. நீ கவலைப்படாத. இங்க சிட்டி போலீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, பழனி. நம்ம ஊருக்காரர் தான். நான் அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன். அவங்க மொபைல் டவரை லொக்கேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டவரை லொக்கேட் பண்ணிட்டா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமா நான் என் மகளோட குரலை கேட்கணும்னு. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படியெல்லாம் நடக்காதுன்னு. நீ பயப்படாம இரு. அனுபமாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் சொந்த வாழ்க்கையில ஒரு அனுபவம் கிடைச்சும் கூட தீர விசாரிக்காம நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்.
அதுக்கான தண்டனையை தான் இப்ப அவ அனுபவிச்சிட்டு இருக்கா. நல்லா விசாரிச்சிருக்க வேண்டியது நீ இல்லைம்மா, நான் தான். எல்லாம் ஏன் தப்பு தான். முதல்ல நீ, இப்போ அனு, 2 பேரோட வாழ்க்கையும் நாசமாக காரணமே நான் தான். பாவம், அப்பா இல்லாத பொண்ணு. அப்போ தாய் மாமனான நான் தான் நல்லபடியாக விசாரித்து செஞ்சுருக்கணும். ஆசிரியர்னு சொன்னதுமே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். நீ நிம்மதியா இருமா. நாம் அவளை கண்டிப்பா காப்பாற்றலாம். அட வாங்கண்ணே. எஸ்ஐ சார் உள்ள இருக்காரா? உள்ளதான் இருக்காரு, வாங்கண்ணே. ஓ, சார், அந்த கோபி வாதியார் வந்திருக்கிறாரு, எங்க ஊருக்காரரு. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அந்த மிஸ்ஸிங் கேஸ். வர சொல்லு. எஸ் சார். நீங்க வாங்கண்ணே. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்கண்ணே. வழக்கமான ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இல்லாம சைபர் செல்லு மொபைல் டவரை செக் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னதுனால தான் பண்ணோம். எனக்கு வேற எந்த வழியுமே இல்லை சார். எப்படியாவது எங்க பொண்ணை நீங்க தான் மீட்டு கொடுக்கணும். அனுப்பமா மிஸ்ஸிங்கான பொண்ணோட ஆமா பேர் சார். அதுதானே? ஆமாங்க. பொண்ணு போயிருக்கிறது கிரண்றவன் கூட. ஆ, கிரண்றவன் அனுபவமாவோட ஹஸ்பண்ட் சார். அப்படியா? அவ புருஷனா இருந்தா கூட அவன் ஒரு கிரிமினல் சார், ஒரு சைக்கோமேனியாக். பயப்பட வேண்டாம், we will manage. ஹலோ, நான் R3 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ சிவமணி பேசுகிறேன். என்னாச்சு, கிடைச்சிருச்சா? அப்படியா? நம்பர் சொல்லு. சரி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். சைபர் செல் எஸ்ஐ முருகேசன் தான் இப்போ பேசினாரு. அந்த அனுப்பமாவோட ஃபோனும் அந்த திருட்டு ராஸ்கல் கிரணோட ஃபோனும் ஒரே டவர் பக்கத்தில் தான் 2 ஃபோனும் இருக்கு. தட்ஸ் வாட் திஸ் இன்ஃபர்மேஷன். எந்த மொபைல் டவர்ல இருக்கு சார்? டவர் நம்பர் 24. டவர் நம்பர் 24ஆ? அந்த டவர் இருக்கிறது நீங்க சொன்ன அந்த வீட்டு பக்கத்துல தானே? அந்த முருகன் கோயில் இருக்கிற அதே இடத்துல தான். ஆமா. அப்போ அவன் எங்கேயுமே போகல. புரியலையே. அண்ணன், நீங்க சொன்ன கிரணோட வீடு, அதோட லொக்கேஷன் இப்ப நாங்க சொன்ன டவர் லொக்கேஷனோட தான் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அங்கதான் இருக்கிறான், அந்த வீட்லயே தான் இருக்கான். ஓ, அப்ப டூர் போறோம்னு அவங்க சொன்னதெல்லாமே பொய்ன்னு நீங்க சொல்றீங்கல்ல? நாங்க யாரும் விசாரிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு அவன் மைண்ட்ல வந்த கிரிமினல் ஐடியாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணே, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, நாங்க இப்பயே போய் அவனை தூக்குறோம். அதுதான் கரெக்டான ஐடியா சார். அந்த மாதிரி ஆளுகளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே கூடாது. அது எனக்கும் தெரியும் சார். ஆனா அனுபமா இப்ப அவன் கட்டுப்பாட்டுல இருக்கா. அவன் எதுவும் பண்ண தயங்க மாட்டான். போலீஸ்காரங்களை பார்த்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம். அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவளை காப்பாத்த இப்ப போலீஸ் எல்லாம் தேவையில்லை. தென் ஓகே, யூ டு யுவர் பெஸ்ட். ஏதாவது உதவி தேவைன்னா கூப்பிடுங்க, நாங்க உடனே அங்க வந்துடுறோம். ஓ, இப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பழனி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. எல்லாமே விதி தான். இல்லைன்னா திருநெல்வேலிக்காரனானா நாகர்கோயிலில் உங்க ஊருக்கு வந்திருப்பேனா? அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சனால தான் உங்க ஊருக்கு வந்தேன். இப்போ நாம இங்க மீட் பண்ணியிருக்கோம். நீங்க சீக்கிரம் கிளம்புங்கண்ணே. நீங்க சீக்கிரமா போய் அனுப்பாமாவை காப்பாத்துங்கண்ணே. ஓ, வரேன் சார். வரேன் பழனி.
சார். வெரி குட். அப்போ உனக்கு என் பொசிஷன் எழுத நல்லா தெரியும். நான் சொல்றத கேட்டு எனக்கு அடிமை மாதிரி நீ வாழ்ந்தா உனக்கு நல்லது. இல்லைன்னா எல்லாத்தையும் அனுபவிப்ப. இதுக்கு மேல என்ன அனுபவிக்க போறேன்? உங்களுக்கு பைத்தியம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இதோ இவளுக்கும் தான். இது வீடு இல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல். ஷட் அப். வாயை திறக்காத. எதுவும் பேசக்கூடாது. பேசுனா நான் கொன்னுடுவேன். கொன்னிடுங்க, பேசாம என்ன கொன்னிடுங்க. கொல்றண்டி. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபாய் சார். இந்தாங்க. என்ன விடு. டேய், விடுறா அவளை. டேய், விடுன்னு சொன்னேன். சொல்றா. நீ ஒரு மென்டல்ங்கிறதுனாலதான் நான் அவனை கொலை பண்ணாம இப்படியே விட்டுட்டு போறேன். இனியும் என் மருமகளை தொல்லை பண்ண இல்ல, இனி நீ தொல்லை பண்ண மாட்ட. இனி நான் அதுக்கான வாய்ப்பு உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. இறங்குமா. அனு, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னையே சில விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாம். நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இப்போ அதை திருத்தணும். சரியா? பொண்ணை நான் இப்போ கூட்டிட்டு வந்துட்டா கூட அந்த கிரண் சும்மா இருப்பான்னு எனக்கு தோணலப்பா. உன்னோட கணவன்கிற முறையில் அவனுக்கு சில அதிகாரங்கள் இன்னும் இருக்கு. கூடவே அவன் ஒரு மனநோயாளிங்கிறதால அந்த வைராக்கியமும் இருக்கும். அவன் உன்னை தேடி வருவான், இன்னும் தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணுவான். அதை நாம தடுத்து தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்க. நான் இப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க மாமா. இந்த உறவு இன்னும் நீடிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? கல்யாணம் ஆகி இப்ப கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள இப்படி கேட்க வேண்டியதாயிடுச்சு. நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுவேன்னு எனக்கு நல்லா புரியுதும்மா.
ஆனா நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லைம்மா. வேற எதுவா இருந்தாலும் நாம காத்துட்டு இருந்திருக்கலாமா. ஆனா அவன் நோய் எப்பவுமே முழுசா குணமாகாதுன்னு நான் பார்த்த டாக்டர் எல்லாருமே சொல்றாங்க. அந்த நோய் இருக்கிற ஒருத்தன் கல்யாணமே பண்ணி இருந்திருக்க கூடாதான். அனு, நாம இந்த உறவை ஒரு வழியா இங்கேயே முடிச்சிட்டு போயிடலாமா. நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இதுல யார் தப்பும் இல்ல, எல்லாமே தலையெழுத்துன்னு நினைச்சு சமாதானப்பட்டுக்கம்மா. எனக்கு அம்மா பத்தி நினைச்சாதான் கவலையா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு தெரிஞ்சா பாவம் என் அம்மா. அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவுக்கு வரணும்ல. டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னா 1 வருஷம் நாம காத்துட்டு இருக்கணும். ஆனா 1 வருஷம் அவங்கிட்ட இருந்து எந்த தொந்தரவும் வரக்கூடாதுல்ல. அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நாம எடுத்தாகணும். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க மாமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அனு, நாம முதல்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அப்புறம் கிரணை அவங்களே பார்த்துப்பாங்க. அவன் சைட்ல இருந்து இனிமே எந்த தொந்தரவும் நமக்கு வரக்கூடாது. போலீஸ் தலையிட்டாதான் அது நடக்கும். உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலம்மா. என்ன பண்றது, இந்த பிரச்சனை இதுக்கு மேலேயும் பெருசாகாத மாதிரி நம்ம நிறுத்திடலாம். இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? நீ அழாத. இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். நீ சாவல இருந்து பொழைச்சு வந்திருக்க. அத ஒரு பெரிய பாக்கியமா நீ நினைச்சுக்க. மத்ததையெல்லாம் இனிமே காலந்தாமா முடிவு பண்ணணும். நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தானே நாம நினைச்சுக்குவோம். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நீ வாம்மா, வா. உள்ளே ஏறிப்பாரு. எஸ் சார். உள்ள யாரும் இல்லை சார். ம். தப்பிச்சிட்டோம்டா. இனிமே இங்க இருக்கிறது ஆபத்து. வேற நம்ம எங்க போறது? வெளியில போனா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். எனக்கு எனக்கு அவ வேணும். நீ என்ன பண்ண போற? தேவையில்லாம போய் மாட்டிக்காத. அவங்க புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. உங்களுக்கு பயமா இருக்கா என்ன? பயப்படாம இருக்க முடியுமா? இது அந்த காலம் கிடையாது. பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண உள்ளதான். ஆனா எனக்கு பயம் இல்லை. அவளை சும்மா ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். அப்புறமா அவ திரும்ப வருவான்னு நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? இல்ல, வரமாட்டா. இனி என்ன ஆனாலும் அவ வரமாட்டா. ஆனா எனக்கு வேணும். எனக்கு அவ வேணும். கிரண், நீ தப்பு எதுவும் பண்ணிடாத. நானா தப்பு பண்றதா?
என்னை பத்தி நீங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி பயந்து ஓடுறவன் நான் இல்ல. இப்ப நான் எதுக்காக பயப்படணும்? அவ ஏன் பொண்டாட்டி, நான் அவ புருஷன். புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னாதான் இருக்கணும். அவளை வர வைக்கிறேன். எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் நாங்கள் உங்களை வர சொன்னோம். நாங்கள் கிரணை பற்றி நல்லா விசாரிச்சிட்டோம். பெரிய பிரச்சனைக்காரன். இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி அவன் எதையும் பண்ண தயங்காத ஒரு கிரிமினல். ஏ கால்டு பிளட்டட் கிரிமினல். இதுக்கு முன்னாடி அவன் பேரில் ஒரு கேஸ் இருக்கு. கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டை காயப்படுத்தினதா அவன் மேலே கேஸ் இருக்கு. அவனுக்கு எதிராக பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டூடெண்ட் கிட்ட அடித்து துவம்சம் பண்ணியிருக்கான் இந்த கிரண். அந்த ஸ்டூடெண்ட் அன்னைக்கு உயிர் பிழைச்சதே அந்த கடவுள் புண்ணியத்தாலன்னு சொல்கிறாங்க. அந்த கேஸ் அப்புறம் சால்வ் ஆயிடுச்சான். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். நான் இப்போ என்னங்க பண்றது? நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்குறேன். சட்டப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் ஆகாதனால டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. டிவோர்ஸ் பெட்டிஷனை நீங்கள் ஃபைல் பண்ணாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் திஸ் வே, பழனி சொன்ன வழி அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு வழியும் இருக்கு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு பாருங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு எனக்கு தெரியல. வேண்டாம், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவன் கூட யுத்தம் பண்ணலாம் நான் தயாரா இல்லை. அதுக்கான சக்தி எங்க பொண்ணுக்கும் இல்லை. எல்லாத்தையும் நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். நான் என் அனுபவமாவை கூட்டிட்டு ஊருக்கே போயிடுறேன். அங்க போனா உதவிக்கு தான் ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்காங்களே. தட்ஸ் குட். போனாலும் இந்த கேஸ் விஷயமா நீங்கள் திரும்பவும் இங்கே தான் வந்தாகணும். கல்யாணம் நடந்தது இங்கன்றதுனால இங்கே இருக்கிற கோர்ட்டில் தான் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. அதுக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குல்ல. இப்போதைக்கு எங்களுக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பி போனா போதுங்க. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா தெரியுமா? இது போதும். இன்னியோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். அவ சிரிச்சு சந்தோஷமா இருந்து எத்தனை நாளாவது தெரியுமா? சீக்கிரமா இந்த சூழ்நிலையிலிருந்து அவ வெளியே வந்து ஆகணும். இல்லைன்னா அப்புறம் அவளுக்கே பைத்தியம் பிடிச்சு போயிடும். அப்போ இனிமே லேட் பண்ணாதீங்கண்ணே. இப்போ அவங்க வாடகை வீட்டில் தானே இருக்காங்க. அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி சீக்கிரமா வெக்கேட் பண்ண சொல்லுங்க. மற்றதெல்லாம் பொறுமையாக முடிவு பண்ணிக்கலாம். சரி, வரேன் சார். அண்ணே, ஆ? நீங்க போற விஷயம் எக்காரணம் கொண்டும் ஹவுஸ் ஓனரை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கிரணோட கேரக்டர் ரொம்ப நல்லா தெரிஞ்சனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க போயிட்டீங்கன்னா அவன் தோத்துருவான். அவ்வளவு சீக்கிரமா அவன் தோத்து போக ஒத்துக்க மாட்டான். அவன் பழி வாங்குவான். எனக்கு தெரியும் பழனி. என்ன பண்ணணுமோ நான் பார்த்து பண்ணிக்கிறேன். என்ன இங்கே எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நான் ஒரு கணக்கு வாத்தியாரங்கிறதுனால என் கேல்குலேஷன்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணுற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே சார். தள்ளி நில்றா, எனக்கு வேலை இருக்கு. எங்கேயா போகிற? நீ எங்கேயுமே போகக்கூடாது. யோ, உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். அவளை கூப்பிட்டு ஊருக்கு போக போறியா? அப்படி போயிட்டா நான் தோற்று போயிடுவேனே கோபி சார். நான் எழுதின எல்லா எக்ஸாம்லேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் நான். அப்படிப்பட்டனா உன் முன்னாடி தோத்து போக மாட்டேன். யூ காட் இட். என்னடா பண்ற? எனக்கு அவ வேணும். என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க உன்னை மட்டும் இல்ல யாரையும் விட மாட்டேன். மாமா
அம்மாவை இன்னும் காணோமேம்மா. வந்துருவாரு. நாம கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? நம்ம ஊருக்கு போனாலும் சார் அங்கேயும் வருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத நினைச்சு நீ ஒன்னும் பயப்படாதானோ? வரமாட்டான். அப்படியே வந்தாலும் அவனால கண்டிப்பா உன்னை பார்க்கவே முடியாது. அது நம்ம ஊருமா. மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மாமாவுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ? மாமா இனி வரமாட்டாரு. வர வேணான்னு நான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் எதுக்கு நமக்குள்ள இந்த மாமா அம்மாலாம்? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வேற யாருமே இருக்கக்கூடாது. வா, நம்ம கிளம்பலாம். நான் வரல. இங்கே பாரு, உன் கூட பிரச்சனை பண்ண எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நீங்கள் அதை உங்கள் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. குடும்ப வாழ்க்கையோட அடிப்படை என்னன்னு சொல்லி புரிய வைங்க. மரியாதையா இங்க இருந்து வெளியில போனா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ம், இந்த வீம்பெல்லாம் என்கிட்ட வேணாம். எனக்கு பிடிக்காது. என்கிட்ட வீம்பு பண்ண நூற்றுக்கணக்கான பசங்களை என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? நான் சொல்லவா? மேக்ஸ் இஸ் த கியூன் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸோட ராணியே கணக்கு தான். அதை கற்றுக் கொடுக்குறவன் தான் அப்போ ராஜா. ஒரு ராஜா கிட்டேயே வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? என் கூட வாடி. நீ வாழ வேண்டியது என் கூட தான், இவங்க கூட இல்லை. இவங்க கூட வாழ்றதா நீ இருந்தா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? யூனோ, மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட். அது ஒரு ஒப்பந்தம். அதை மீறின வையே நான் வரமாட்டேன். உன்னை நான் கூட்டிட்டு போவேண்டி. நீங்க இதுல தலையிடாதீங்க. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. குறுக்க வந்தா நான் யாருன்னு அப்புறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு மேல என்னடா தெரிஞ்சுக்கணும்? உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூட என்ன ஆனாலும் நான் என் பொண்ணை அனுப்பவே மாட்டேன். பைத்தியமா? எனக்கா? எஸ், நான் ஒரு பைத்தியம் தான். ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நாம் வாழ்கிற உலகத்தில் எல்லாருமே ஒரு விதத்தில் இல்லைனாலும் இன்னொரு விதத்தில் பைத்தியம்தான். இங்கே எல்லாருமே பைத்தியங்க தான். சில சின்ன பைத்தியம், சில பெரிய பைத்தியம். அளவில் தான் வித்தியாசம்லாம். பைத்தியம் எல்லாருக்குமே இருக்கு. யூ காட் இட். இவ்வளோ நான் கூட்டிகிட்டு போவேன். முடிஞ்சா நீங்க தடுத்து பாருங்க. வாடி. சொன்னா கேளு. விடு. வா. நோ. இவ என்னோட பொண்டாட்டி. இவ எனக்கு வேணும். நான் இவளை கூட்டிட்டு போவேன். இவ ஏன் பொண்ணு? விடு. வாடி. வாங்குறேன்ல. ஏடு. அண்ணா, என்ன விடு. ஹலோ. போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அனு எங்கம்மா? ஐயோ அண்ணே, உங்களுக்கு என்ன ஆச்சுண்ணே? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அனு எங்க? அந்த கிரண் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான். எங்க? தெரியல. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். அவனுக்கு நல்ல பைத்தியம் முத்தி போய் நிற்கிறாம்மா. அவனை தடுக்க கூடாது, கட்டி போடணும்மா. அப்புறம் ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அவனை சேர்க்கணும். நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். சரி, போதும். இனி அவங்க நினைச்சாதான் அவனை பிடிக்க முடியும்.
நீ கவலைப்படாதம்மா, நம்ம அனுபமாவுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நான் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன்னு போதண்ணே. சொந்த பொண்ணை கூட காப்பாற்ற முடியாத நான்லாம் ஒரு அம்மாவா? ஐயோ பத்மா, நீ அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காத. நாம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். போலீஸ்காரங்க அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு அந்த கடவுள்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்கலாமா? இனி அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற வழி. அந்த கார் தான், ஸ்பீடா போங்க. ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மெதுவா போங்க. சீக்கிரம் போயா. சரி சார். சீக்கிரம், இன்னும் வேகமா போயா. ச்சே, அவன் ஃபாஸ்டா போறான். அவன் ரொம்ப முன்னாடி போயிட்டாயா. சீக்கிரம் சீக்கிரமா போ. கொஞ்சம் மெதுவா போங்க சார், ப்ளீஸ். பயமா இருக்கு, கொஞ்சம் மெதுவா போங்க. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வண்டி நிப்பாட்டு. மிஸ் ஆயிடுச்சு. சார் மெதுவா போங்க. ஐயோ. அனு நோ, அனு நோ, நோ, திறக்காத. என்ன அனு, விடு. அனு நோ, பேசாம உட்காரு. அமைதியா இரு, விடு. அமைதியா இருன்னு சொல்றேன்ல. அனு, அன்னைக்கு ராத்திரி முழுக்க நாங்க தூங்காம போலீஸ் அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிரும்னு காத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அப்புறமா அடுத்த நாள் காலையில தான் நாங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நாங்க எப்பவுமே கேட்கவே விரும்பாத செய்தி தான் வந்துச்சு. அது என்ன செய்தி? அணுவை கடத்திட்டு போன கிரனோட கார் ஒரு பாலத்துல இருந்த கம்பியில இடிச்சு ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஆத்துல தண்ணி வேற ரொம்ப அதிகமா இருந்தது. அணுவை அவங்க எப்படியோ தேடி காப்பாத்திட்டாங்க. ஆனா கிரண் அவனோட பாடி மட்டும் கிடைக்கவே இல்ல. விஷயம் தெரிஞ்சு நானும் என்னோட அண்ணனும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். வாமா. சார் சார், வாங்கண்ணே. நல்ல வேலை அந்த கடவுள் காப்பாத்திடுச்சுண்ணே. அது ரொம்ப மோசமான ஏரியாண்ணே. வழக்கமாக விழுந்தா பாடி கூட கிடைக்காதுண்ணே. ஆ,
அழாம இருமா. அனுவை தான் உயிரோட காப்பாத்திட்டாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். கிரண், இன்னும் அவன் பாடி கிடைக்கல. போலீஸு, ஊர்க்காரங்க, அப்புறம் மீன் பிடிக்கிறவங்களும் நேவியும் சேர்ந்து தேடியும் கூட பாடி கிடைக்கல. நான் சொன்னேன்ல, தண்ணி வேகம் ரொம்ப அதிகம், கடலுக்கே போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விதத்தில் நடந்தது நல்லதுதான் நினைக்கிறேன். இல்லைன்னா இதுக்கப்புறம் அவன் வந்து தொந்தரவு பண்ணுவான். ம், எங்களுடைய கணக்குப்படி இப்போ கிரண் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதை விட அவன் இறந்துட்டான்னு சொல்லலாம். பின்ன பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சட்டப்பூர்வமா நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஆனா பாடி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணிக்க ஆத்துல குதிச்சிருக்காங்க. அதுல 90% ஆள்களோட பாடியே கிடைக்கிறது இல்ல. அதுக்குள்ள நிறைய பாறைங்க இருக்கு. அந்த பாறைங்கள்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு. ஐ மீன் கேப். பாடி அந்த ஹோல்ஸ்ல கூட செட் ஆயிடும். அப்புறம் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, நீங்க இப்போ சந்தோஷப்படணுங்க. கிரண்ற சைக்கோ கிரிமினல் மேட்டர் இதோட முடிஞ்சிடுச்சு. சில பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும். இட்ஸ் ஒன்லி ஃபார்மாலிட்டிஸ். ஆ. அந்த கிரணுக்கு வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? ஒரு சித்தி தான் இருக்கிறா. அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். சரி. நோ இஷ்யூஸ், ஐ வில் மேனேஜ். ஆக்சிடென்டல் டெத் அப்படித்தான்னு கேஸை க்ளோஸ் பண்ணணும். நீங்களும் இதை அப்படியே எடுத்துக்கோங்க. நாளைக்கு உங்க பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அப்ப இப்படி சொல்லி முடிக்கிறது உங்களுக்கு நல்லது. பழனி சொல்றது அம்மா சரி. ஒரு விதத்துல இப்படி நடந்தது நல்லதுதாம்மா. இல்லைன்னா நம்ம பொண்ணு. நீ இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பத்மா, அனுவோட தலையெழுத்து நல்லா இருந்ததுனால தான் இப்படி முடிஞ்சிருக்கு. அவங்க சொன்னதை நீ கேட்கலையா? அந்த ஆத்துல ஆழம் ரொம்ப அதிகமா. இருந்தாலும் அவ இந்த சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டாளே. தலையெழுத்துமா, அவளை காப்பாத்த இந்த ஒரே ஒரு வழிதான் அந்த சாமிக்கே தெரிஞ்சிருக்கும். கிரண் செத்து போனது ரொம்பவும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா விடாது கருப்பு மாதிரி அவ பின்னாடியே தான் சுத்துவான். வாழ்க்கை முழுக்க அவளை விட மாட்டான். இங்க பாருமா, அவன் ஒரு பைத்தியக்காரன். இந்த மரணம் மூலமா ஒரு விதத்துல அவனும் இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அனு அனு இதை எப்படின்னு தாங்கிப்பா? எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவன் அவளோட புருஷனை. இல்லம்மா, அந்த பதவிக்கான எந்த தகுதி அவனுக்கு இல்லம்மா. உண்மைதாம்மா, அவனோட நோயால தான் அவன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டால. அவ சாவுல இருந்து பொழைச்சி வந்திருக்கிறா, அதை நீ மறந்துடாத. அது ஞாபகம் இருக்கிறதால இந்த நியூஸ் தெரியும் போது சந்தோஷப்படலைன்னாலும் அவ வருத்தப்பட மாட்டா. நீ சந்தோஷமா இருமா. ஒருவேளை அவ கவலைப்பட்டாலும் நாம தான் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். இது ஒரு தண்டனை கிடையாது, இதுதான் அவளுக்கு நல்லதுன்னு நாம எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு முதல்ல அந்த விஷயத்தை நாம ஆழமா புரியணும். புருஷனா இருந்தாலும், மகனா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும், சொந்த உயிரை பறிக்க வர்றவன் நம்ம எதிரி தாம்மா. எதிரி அழிஞ்சே ஆகணும். இங்க நாம அதை செய்ய வேண்டிய தேவை வரல, சாமியே அதை பண்ணிட்டாரு. அந்த கிரணை நாம இதோட மறந்துடலானே. இனி நாம வாழ போறது ஒரு புதிய வாழ்க்கை. அது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கணும். அனு, நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல.
நல்லது. யாரு நீங்கெல்லாம் யாரு? என்ன அனு இது? உனக்கு ஒரு ஆபத்து வந்தப்ப எங்களால உன்னை காப்பாற்ற முடியல. என்ன பண்றதுமா? அவன் நடந்ததெல்லாம் மறந்துறானு. இனி அதையெல்லாம் நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்படாத. உனக்கு இனிமே நாங்க இருக்கோம். எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நீங்க நான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உண்மையிலேயே நான் யாரு? அனு, அனு, நான் உன்னோட அம்மா. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். போமா. நான் ஒரு ப்ரீமினரி செக்அப் பண்ணிட்டேன். இந்த விபத்து நடந்த ஷாக்ல அனுப்பமாவோட ஞாபகம் லைட்டா பாதிப்படைஞ்சிருச்சு. சில கேசஸ்ல இந்த மாதிரி ஆகும், ஆனா அப்புறமா சரியாயிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ உயிர் பொழைச்சதே பெரிய புண்ணியம் நினைச்சுக்கோங்க. அனுப்பமாவோட ஹஸ்பண்ட் விஷயத்துல நடந்தது நல்ல வேலை, அனுப்பமாக்கு நடக்கலல்ல. கண்டிப்பா இந்த நிலைமை மாறிடும்னு சொல்றீங்கல்ல? நாங்க வெயிட் பண்றோமா. நான் நியூரோ டிபார்ட்மெண்ட்ல பேசி பார்க்கறேன். ஆ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்புறமா ஃபைனலா முடிவெடுத்துக்கலாம். ஆ உங்களுக்கு சொந்த ஊர் எது? நாகர்கோயில். பேஷண்ட் அங்க கூட்டிட்டு போற மாதிரி ஐடியா இருக்கா? ஆ இன்னும் நாங்க எதையும் முடிவு பண்ணல டாக்டர். அந்த போலீஸ்காரங்க சொன்ன விஷயம் எனக்கும் தெரியும். இந்த பழனி திருநெல்வேலி தானே? எனக்கு தென்காசி தான். ஆனா இங்க செட்டில் ஆகி பல வருஷம் ஆகுது. உங்க ஹஸ்பண்டோட ஊரு கூட நாகர்கோயில் தான் பழனி சொல்லிட்டு இருந்தாரு. கிரண் ஒரு சைக்கோ மாதிரில. ஆமா, எங்களை அவங்க ஏமாத்திட்டாங்க. நோய் இருக்கிறதையே சொல்லல. ஓகே, நான் நியூரோ டிபார்ட்மெண்ட்ல பேசி பார்க்கறேன். அனு, உனக்கு ஒண்ணு ஆகல அனு. நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாரு. நான் உன்னோட அம்மா, பேரு பத்மா. நான் உன் மாமாம்மா கோபி. உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ டிராவல் பண்ண வண்டி பாலத்து மேல இருந்து ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. உன் கூட இருந்த பத்மா டிரைவர் அவர் இறந்துட்டார். ஆக்சிடென்ட்டா? எப்போ? ஒரு ஆக்சிடென்ட்ல தானே இப்படி நடந்திருக்கு. அதே மாதிரி ஷாக்கிங்கா ஏதாவது நடந்ததுன்னா, இல்லனா மருந்தால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும். ஓ ஒருத்தியால நாசமா போனது பல பேரோட வாழ்க்கை.
ஆனா உனக்கு மட்டும் இதனால எந்த நஷ்டமும் இல்ல. ஒரு அதிசயம் நிச்சயமா நடக்கும். அது என்னைக்குமே நடக்கலன்னா அனுபமா பிரெக்னெண்டா இருக்கா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.